வந்ததுல இருந்து ஆரம்பிச்ச அழுக இன்னும் நிக்கவே இல்ல. அழுது இவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அக்கா அழாதீங்க, உனக்காச்சும் இவளை பாக்கணும்னு தோணுச்சே, ரொம்ப சந்தோஷமா. மீனா, அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் விவாகரத்து சரியான முடிவு அப்படின்னு தான் சொல்றாங்களா? அப்போ என் வாழ்க்கை அவ்வளவுதானா? எம்ஏ படிச்சிருக்கான்னு வேலைக்கு சேர்த்து விட்டாதானமா தப்பு? நாங்க கல்யாணம் தானே பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி வயசு வித்தியாசமும் ஒண்ணும் பெருசா இல்லையேமா, 2 வயசு தானே. வயசு வித்தியாசம்லாம் ஒரு விஷயமே இல்ல. அத நீங்க மறைச்சீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. நான் எவ்வளவோ சொன்னேன் மீனா இவங்க கிட்ட, போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு. யார் என் பேச்ச கேக்குறா? எப்படியாச்சும் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளினா போதும் தான் இருந்தாங்க. நீங்க என்கிட்டயும் ராஜி கிட்டயுமாச்சும் எல்லா உண்மையும் சொல்லிருக்கலாம்ல. நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு வரவே முடியாதா மீனா? மாமா எனக்கு விவாகரத்து கொடுத்துருவாரா? எனக்கு என் வாழ்க்கை மறுபடியும் கிடைக்கணும் மீனா. அதுக்கு நீங்க கண்டிப்பா பொறுமையா இருக்கணும். நீங்க மாமாவை கொஞ்ச நாள் தனியா விடுங்க. வீட்டுல எல்லாரும் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அவர் மனசுல பட்ட காயம் எல்லாம் கொஞ்ச நாள் ஆறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் மீனா, நீயும் ராஜியும் அந்த நகை விஷயத்த வெளியே சொல்லிடாதீங்கம்மா. நாங்களா எதுவும் சொல்ல மாட்டோம். என்னப்பா, உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்க போல. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இப்போ பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப கவனமா பாக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, ஊருக்குள்ள சில பேரு வெள்ளையும் சொல்லையுமா திரியறானுங்க பாரு, அவங்க வீட்டு கதை மாதிரி ஆயிடும். உனக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரே ஒரு பொய் தான் நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன்டா. அது தவிர இவ்வளவு வருஷ வாழ்க்கையில நான் ஒரு பொய் கூட அவர்கிட்ட சொன்னதே இல்ல. ஒரு பொய்க்கே நான் எவ்வளவு குற்ற உணர்ச்சிய அனுபவிச்சேன்னு உனக்கு தெரியுமாடா கதிரு? இப்படிடா இவன் இவ்வளவு பொய் சொல்லிட்டு அவனோட இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்திருக்கா. இனிமேல் சரவணன் வாழ்க்கை என்னடா ஆகும்? அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சிருச்சா அவனுக்கு? சித்தப்பா, கவனத்தை எங்க வச்சுட்டு நீ வியாபாரம் பார்த்துட்டு இருக்க? வேற எங்க? அவங்க அக்கா வீட்டுலதான். ஏற்கனவே நினப்பு பூரா அங்கதான் இருக்கு. நீ காலையில நடந்த கூத்த வேற சொல்லிட்டியா? இனிமேல் நாள் முழுக்க அதையே தான் நினைச்சிட்டு இருப்பாரு.